இப்ப வந்த செய்தி என்னன்னா, அவரை விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. அது அப்படி சொல்றது சரியா? ஏன்னா பெரும்பான்மை இருக்கிறத அழைத்து ஆட்சி ஏற்று அப்புறம் தான் பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லுவாங்க. ஆனா இவர் ஆரம்பத்திலேயே அழைக்க முடியாதுன்னு இப்ப கவர்னர் சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நெருக்கடிகள் கெடுபிடிகள் எல்லாம் கொடுக்கலாம், ஆனால் எது வந்தாலும் அடிபணிய மாட்டேன், எனக்கு தமிழக நலன் முக்கியம், தமிழகத்தின் இந்த பாரம்பரியத்தை பாதுகாப்பது முக்கியம் என்று வெளிப்படையாக அறிவிக்கட்டும். வெளிப்படையாக அறிவித்தால் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதில் தயக்கம் இல்லாமல் ஜனநாயக சக்திகள் மதச்சார்பற்ற சக்திகள் முன் வருவார்கள். அப்படி அறிவிக்காதனாலதான் இல்ல, அப்படி சொல்ல முடியாது. எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, நாங்க அவசரப்பட முடியாது. 2 நாள் பொருங்கள் செங்கோட்டையன் சொல்ற செய்தியில என்ன இருக்கிறதா அப்ப புரிஞ்சுக்கிறது. செங்கோட்டையன் மூலமாகவும் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை அது காட்டுகிறது. ஆளுநர் மூலமாக ஒரு அரசியல் சித்து விளையாட்டு நடக்கிறதோ அது போல செங்கோட்டையன் மூலமாகவும் நடக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆளுநர் மூலமாக ஒன்றிய ஆட்சியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்றால் திரும்ப திரும்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது அரசமைப்பு சாசன ஏற்பாடுகளுக்கு, அரசமைப்பு சாசனம் ஒரு மாநில அரசு எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதற்கான சட்ட விதிமுறைகளையும் நெறிகளையும் வழிகாட்டலையும் கொடுத்திருக்கிறது அல்லவா? அதையெல்லாம் அப்பட்டமாக மீறுகின்ற செயலாக இருக்கிறது. இவர்களை ஏன் அங்கே கொண்டு போய் வைக்க வேண்டும், அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள இல்லாமல் என்று பார்க்கிற போது ஒரு வகையில் அதிமுக தலைமைக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பதை தான் காட்டுகிறது. சொல்லியார் சில அடுத்தடுத்த மட்ட தலைவர்கள் எடப்பாடியார்கள் தான் எங்களுக்கு அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசு விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு ஆ. குமரேசன் அவர்கள். வணக்கம். குறிப்பா தமிழ்நாட்டு அரசு சூழல் தெரியும். கிட்டத்தட்ட யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல 108 எம்எல்ஏக்களோட ஒரு தொங்கு சபை அமைந்திருக்கிறது. அதுல 5 எம்எல்ஏக்கள், குறிப்பா காங்கிரஸ் இப்ப இடம் மாறி இருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஆட்சி அமைப்பில் ஒரு இழுபறி சூழல் இருக்கிறது. கடந்த அரசு வரலாற்று காலத்துல 1952, 2006 சூழல் ஏற்பட்டது. ஆனால் அது சரி செய்யப்பட்டது. ஆனா இப்பொழுது இப்ப ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது 1952 அப்படி நடந்தது என்பது உண்மைதான். ஆனா இப்ப நடந்து அது முற்றிலும் மாறுபட்டதாகவும் இருக்கிறது. அதாவது ஆங்கிலத்துல ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் சொல்லுவாங்க. ஆனா நான் எப்பவுமே ஹிஸ்டரி நெவர் ரிப்பீட்ஸ் சொல்லுவேன். வரலாறு எப்ப ஒரே மாதிரி நிகழ்வதில்லை, புதுசு புதுசா மாத்தி போட்டுக்கிட்டே இருக்கு. அது போலதான் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்போ நடந்த மாதிரி இருக்கு, ஆனா இதுல பாத்தீங்கன்னா வேற மாதிரி. ஏன்னா அப்ப கூட்டணி கட்சிகளுக்கு பெரும்பான்மை கிடைத்து, ஆனா அவர்களை அழைக்காமல் ஒரு ஒற்றை கட்சிக்கு கிடைத்த அதிக எண்ணிக்கையை வைத்து அவர்கள் ஆட்சி அமைக்க அழைத்தார்கள் அன்றைய ஆளுநர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒற்றை கட்சிக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது, ஒரு தனிப்பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மறுக்கிறார் ஆளுநர் என்பதாக இன்றைய நிலைமை. ஆக 2 பேர்ல வேறுபாடும் இருக்கிறது. இது அடிப்படையில இன்றைக்கு கூட அது குறித்து ஒரு விவாதம் வந்த போது நான் நண்பரிடம் சொன்னேன் என்னவென்றால், இன்றைக்கு ஆட்சி அமைப்பதிலே 2 எதிரிகளை தவேக தலைவர் விஜய் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு எதிரி இன்னைக்கு நேரடியாக அரசியல் களத்துல இருக்கிற எதிரி. என்னவென்றால் நேற்று வரை திமுக அந்த அணிகள் எல்லாம் எதிர்த்தாருன்றனால அதை நான் சொல்லல, அது முடிஞ்சு போச்சு. அந்த தேர்தல் காலத்த ரிசல்ட் வந்தவரை முடிஞ்சு போச்சு. இன்னும் சொல்ல போனா முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், அதாவது இன்னைக்கு பொறுப்பு முதலமைச்சர் அவர்கள், நாங்க 6 மாதத்துக்கு இடையூறு செய்ய மாட்டோம்னே அறிவிச்சிட்டார். ஏன்னா அந்த நிலைமைலாம் பார்க்கிறோம். நீங்க சொன்னது போல காங்கிரஸ் தங்களோட ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்து அறிவித்துவிட்டால், இன்றைக்கு அடுத்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் என்ன செய்ய போறார்கள் என்கிற நிலைமையை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆக அரசியல் களத்துல இன்னொரு எதிரி வேற, அதை விட வெளியே பளிச்சென்று தெரியாத ஒரு எதிரி. அது வேற யாரும் இல்லை, ஒன்றிய ஆட்சி அதிகாரம் யார் கையில இருக்கிறதோ அவர்கள் தான். ஏன்னா இப்ப ஆளுநர் சுயமா முடிவு எடுக்கிறது இல்லை, எடுக்க முடியாது. நம்முடைய ஏற்பாட்டுல ஒன்றிய ஆட்சியினுடைய பிரதிநிதி தானே அவரு.
பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வரப்பட்ட அந்த ஆளுநர் சிஸ்டம் அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இங்கே செயல்பட வேண்டிய தேவை இருந்தது. அப்ப விடுதலைக்கு பிறகு கூட அந்த முறையை அப்படியே வைத்திருக்கிறார்கள். ஆளுநர் என்பவர் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதி தான். அந்த வகையில் இவர் எடுக்கிற ஒவ்வொரு நகர்வுக்கு பின்னாலும் ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலும் வழிகாட்டலும் இருக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில இன்றைக்கு ஆளுநர் மூலமாக விஜய் அவர்களுக்கு முட்டுக்கட்டை போட்டிருப்பது யார் என்றால் ஒன்றிய ஆட்சியாளர்கள் தான், ஒன்றிய ஆட்சியில் இருக்கிற கட்சி தான். இதுல தெளிவா வேற யார் தெளிவா இருக்காங்களோ தாவேகா தொண்டர்கள், தாவேகா ஆதரவாளர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர்களுக்கெல்லாம் வேற யார் மூலமும் கோபம் வரும். இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு பெரும்பான்மை கொடுக்காத மீதி 126 தொகுதி மக்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் மீது கோபம் வரும். அந்த மக்கள் கொஞ்சம் தெளிவா ஒரு இன்னொரு 10 பேர் 10 தொகுதிகள்ல தெளிவா வாக்களிச்சிருந்தாலும் நம்ம ஆட்சி அமைச்சிருக்கலாமே. ஆனா அவர்கள் எல்லாம் எதிரிகள். இன்னும் சொல்ல போனா 126 என்கிற பெரும்பான்மையை தான் மீறி 108 இடம் இன்றைக்கு முன்னுக்கு வரக்கூடிய நம்முடைய தேர்தல் முறை என்பது ஒன்று இருக்கிறத, எலெக்ஷன் சிஸ்டம், அதுதான் முக்கியமான எதிரி. நான் இத கடந்த காலங்களிலும் இந்த தேர்தல் தொடர்பான விவாதங்களில் பேசியிருக்கிறேன், கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். இப்பொழுது பளிச்சு என்று தெரிவது அதுதான். சொல்ல போனால் ஆட்சி அமைத்த பிறகு நிச்சயமாக ஆட்சி அமைத்து விட முடியும் என்றுதான் நான் கருதுகிறேன். அதற்கு பிறகு கொள்கை முடிவுகள் என்பதை திட்டவட்டமாக அந்த கட்சி மேற்கொள்ள வேண்டும். அதுல ஒன்று இந்த தேர்தல் முறையை சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த முறை பல நாடுகளில் வெற்றிகரமான நடைமுறைகள் இருக்கின்றன, அவற்றை பின்பற்ற வேண்டும். அது ஒரு பக்கம். ஆக இந்த ரெண்டும் கலந்துதான் இன்றைய சூழலை உருவாகி இருக்கிறது என்பதை நான் முதல்ல என்னுடைய கருத்தாக தெரிவித்துக் இப்ப வந்து செய்தி என்னன்னா, அவரை விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. அது அப்படி சொல்றது சரியா? ஏன்னா பெரும்பான்மை இருக்கிறத அழைத்து ஆட்சி ஏற்றி அப்புறம் தான் பெரும்பான்மை வைக்க சொல்லுவாங்க. ஆனா இவர் ஆரம்பத்திலேயே அழைக்க முடியாதுன்னு இப்ப கவர்னர் சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா, மாறுபட்ட செய்திகள் இன்றைக்கு வந்தன. காலையில விஜய் வந்து ஆளுநர் மாளிகைக்கு மீண்டும் சென்றார் என்றும் அவர் வந்து ஒப்புதல் தெரிவித்து விட்டதாக, அழைக்க ஒப்புதல் தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது. ஆனா ஊடகங்கள் மிக கவனமாக கூறப்படுகிறது என்றுதான் போட உறுதியான தகவலாக சொல்லவில்லை. இப்பொழுது நீங்கள் சொன்ன இந்த தகவல் வந்துட்டு திட்டவட்டமா அறிவித்து விட்டார் என்று நீங்கள் சொல்லுவது. இப்ப நானும் கூட இந்த தயாரிப்புகள் இருந்தால அந்த கடைசி நேர செய்தியை கவனிக்கவில்லை. நீங்கள் சொன்னதை வைத்து நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா அப்படிதான் அவர் அறிவித்திருக்கிறார் என்றால் அப்ப ஆளுநர் மூலமாக ஒன்றிய ஆட்சியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்றால் திரும்ப திரும்ப அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து அரசமைப்பு சாசன ஏற்பாடுகளுக்கு, அரசமைப்பு சாசனம் ஒரு மாநில அரசு எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதற்கான சட்ட விதிமுறைகளையும் நெறிகளையும் வழிகாட்டலையும் கொடுத்திருக்கிறது அல்லவா? அதையெல்லாம் அப்பட்டமாக மீறுகின்ற செயலாக இருக்கிறது. சொல்ல போனா இன்றைய தேர்தல் முறையில் பெரும்பான்மை மக்கள் தேர்ந்தெடுத்து விட்ட ஒரு கட்சியை ஆட்சி அமைக்க விடமாட்டேன் என்று சொல்வதன் மூலமாக அந்த மக்களை அவமானப்படுத்துவதாக அப்படியும் இருக்கிறது. ஏன்னா 126 தொகுதிகள்ல அந்த கட்சி வெற்றி பெறவில்லை என்றாலும் பெரும்பகுதியான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதும் மறுக்க முடியாது. அப்ப அத்தனை கோடி மக்களுடைய எண்ணத்தை, அவருடைய விருப்பத்தை ஆளுநர் மதிக்க தவறுகிறார் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. உண்மையிலேயே எனக்கு வலிமை இருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு முதலமைச்சர் நிரூபித்து காட்ட வேண்டிய இடம் என்பது சட்டமன்றம் தான், ஃப்ளோர் டெஸ்ட். ஆனா அங்க நீ நிறுவீங்க, அதுக்கான முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கின்றன. ஆட்சியை அமைத்து விடுவார்கள், அதன் பிறகு ஆதரவாளர்களை திரட்டுவார்கள், அந்த பணியில் நடந்து கொண்டே இருக்கும். அந்த சட்டமன்ற முதல் கூட்டம் நடக்கிற போது அதற்கான அந்த சட்டமன்றத்திற்குள்ளேயே அந்த தேர்தல் நடக்கும் அல்லவா, அதுல நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். நிரூபித்து காட்ட முடியாத போன காட்சிகளும் உண்டு. ஆக அதுதான் உண்மையான இல்ல. ஒரு பேச்சுக்காக வைத்துக் கொள்வோம். இப்போ ஒரு 4 எம்எல்ஏக்கள் அல்லது வேற சில இடங்கள்ல வந்து கிடைச்ச ஆதரவை வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் இவருக்கு ஆதரவுன்னு கொடுத்து ஒரு கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் ஆட்சி அமைக்க அழைச்சு, ஆனா அங்க சட்டமன்றத்துல வாக்கெடுப்பு நடக்கிற போது அவர்கள் அப்படியே பின்னுக்கு போய் விட்டாலும் வச்சுங்க, தங்களோட முடிவை மாற்றிக்கொண்டாலும் வைத்துக் கொள்ளும். அப்ப என்ன நடக்கும்? ஆக அதுதான் உண்மையான இடம். உண்மையிலேயே மெய்ப்பித்து காட்ட வேண்டிய இடம்
சட்டமன்ற அந்த வளாகம் தான், அந்த அரங்கு தான். ஏன்னா அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க ஒரு தெளிவான தீர்ப்பு வரவில்லை என்கிற போது ஆளுநர் அவர்கள் இந்த சட்ட வல்லுநர்லாம் இப்ப கலந்து பேசலாம், பேசி இருக்கிறதுல வேற சூழல் கிடையாது. அப்ப மறைமுகமா இவர் என்ன வேற ஏதாவது வகையில ஆட்கள் திரட்டுங்கன்னு தூண்டி விடுறது மாதிரி கூட ஆயிடுது இல்ல, ஏதாவது வேலை பேசி வாங்குங்க அப்படின்னு சொல்லுவதா கூட வைத்துக் கொள்ளலாம்ல. அப்ப அப்படிலாம் அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க கூடாது. ஜனநாயகத்திற்கு அது பெரும் காயமாக அமைந்துவிடும். எனவே நிச்சயமாக ஆளுநர் அவர்கள் இது பரிசீலிப்பார். ஏன்னா இது என்னுடைய குரல் மட்டுமில்லுமே, பல இடங்கள்ல இருந்து இந்த கருத்துக்கள் இன்னைக்கு ஊடகங்கள்ல கூட அந்த கருத்துக்களை பல ஊடகவியலாளர்கள், சிந்தனையாளர்கள், சமூக அக்கறையாளர்கள், அரசியல் தலைவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே அதற்கு மதிப்பளிப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மதிப்பளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தவும் செய்கிறேன். சந்தித்து வந்த அமித்ஷாவை சந்தித்து வந்த செங்கோட்டையன் அவர்கள் இப்பொழுது அவர் தாவேக நிர்வாகிகளும் ஆலோசனை செய்து வருகிறார். என்ன சொல்றாருன்னா, ஒரு 2 நாளைக்கு பொறுங்க, அதன் பிறகு ஒரு நல்ல முடிவு வரும் அப்படிங்கிறாரு. அப்ப கிட்டத்தட்ட பாஜக அழுத்தத்திற்கு செங்கோட்டையன் மூலமாக விஜய் பணிந்து விட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் இயல்பாக வருகிறது. 2 நாள் பொறுங்கன்னு செங்கோட்டையன் சொல்ற செய்தியில என்ன இருக்கிறதா அப்ப புரிஞ்சுக்கிறது. அதான் செங்கோட்டையன் மூலமாகவும் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை அது காட்டுகிறது. எப்படி ஆளுநர் மூலமாக ஒரு அரசியல் சித்து விளையாட்டு நடக்கிறதோ அது போல செங்கோட்டையன் மூலமாகவும் நடக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் நீங்க சொன்னது போல தெளிவாக அந்த சந்திப்பு நடந்த பிறகு இதையெல்லாம் அறிவிக்கிறார் என்பதால் நம்ம அந்த இப்ப திருமாவளவன் கூட தன்னுடைய பேட்டியில சொல்லியிருக்கிறார். இப்பொழுதும் கூட விஜய் அவர்கள் RSS வளர்த்து விட்ட பிள்ளைதான் என்கிற சந்தேகம் எனக்கு உண்டு என்று சொல்லிவிட்டுதான், ஆனா அதை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் சொல்றாரு. ஆனாலும் விஜயை அரசமைக்க அழைப்பது என்பது அரசமைப்பு சாசனத்தின்படி ஆளுநருடைய பொறுப்பு, கடமை, அதை அவர் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே நமக்கு அந்த ஐயப்பாடு ஏற்பது என்பது இயல்புதான். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில தங்களுடைய ஆளுமையை கொண்டு வந்து விட முடியாதா என்று பரபரத்துக் கொண்டிருக்கிற அந்த கட்சி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு எல்லா வகையிலும் முயலும். எனவே அது குறித்த எச்சரிக்கையோடும் மற்ற ஜனநாயக இயக்கங்களும் அந்த எச்சரிக்கையோடு அணுக வேண்டியிருக்கிறது. இதை எவ்வாறு கையாளுவது என்று முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. விஜய் கட்சியே கூட அவர் எடுத்த எடுப்பிலே ஒரு வெற்றியை அனுபவித்து விட்டார்கள், இப்படிப்பட்ட பெரும் சோதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிற போது ஒரு அரசியல் பக்குவத்துக்கு இனிமேலாவது அந்த கட்சி பயில வேண்டும். இது குறித்த சிந்தனையாளர் கண்டிப்பாக அவருக்கு எத்தனை உதவி செய்ய காத்திருப்பார்கள். அவருடைய ஆலோசனைகளை புரட்டும், அரசியல் வகுப்புகளை நடத்தட்டும். உள்ள சும்மா திமுகவை திட்டிக் கொண்டிருந்ததை மட்டுமே ஒரு அரசியல் வழிமுறை ஆகிவிடாது. எனவே அது இன்னும் கடந்த காலமாக மறந்துவிட்டு இந்த இயக்க தன்னுடைய கட்சியை ஒரு முதிர்ச்சியுள்ள கட்சி, அந்த இளைஞர்கள் அத்தனை பேர் அவர் நம்புகிறார்கள். நான் இப்ப கூட ஆட்சி அமைக்கப்படியாமல் போய்விட்ட நிலைமையை பார்த்து பெண்கள் அழுவதை பார்க்க முடிகிறது. அப்ப அவருடைய அந்த இயக்கம் அதெல்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிடல. அப்ப அதற்கேற்ப ஒரு இன்னும் இது இப்படி ஒரு கட்சியை நம்ம இழந்துட்டோமோ, இந்த ஆட்சியை இழந்துட்டோமோ, நாளைக்கு மக்களும் நினைக்கக்கூடிய அளவுல அந்த அரசியல் பக்குவத்தை தன்னுடைய தொண்டர்களுக்கு, தன்னுடைய இயக்கத்திற்கு உருவாக்க வேண்டிய பொறுப்பும் அவருக்கும் இருக்கிறது. அவரும் இவற்றையெல்லாம் தேடி தேடி பெற வேண்டியிருக்கிறார் என்றுதான் நாங்க. குறிப்பாக ஏடிவிகோடைய கட்சி எம்எல்ஏக்களை விட பாத்தீங்கன்னா பூவத்தூர் ஸ்டைல்ல மாதிரி இப்ப பாண்டிச்சேரியில அந்த எம்எல்ஏக்களும் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எந்த பயத்தின் அடிப்படையில் நடக்கிறது? ஒருவேளை இது பிஜேபி காரணமா, இல்ல அதிமுக பயப்படுகிறதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒரே இடத்துல கொண்டு வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருள் இருக்கிறது. ஏன்னா ஒரே நேரத்துல பல இடங்களில் வந்துட்டு இருந்தா தாமதம் ஆகிடும். ஏன்னா தயாராக இருப்பதற்கான அந்த சூழலுக்காக அவரை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம். இவர்களை ஏன் அங்கே கொண்டு போய் வைக்க வேண்டும், அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள இல்லாமல் என்று பார்க்கிற போது ஒரு வகையில் அதிமுக தலைமைக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. சொல்லுகிறார் சில அடுத்தடுத்த மற்ற தலைவர்கள், எடப்பாடியார்கள் தான் எங்களுக்கு இறுதி முடிவு எடுக்கிறவர் அப்படின்னு சொல்லுவார். ஒருத்தர் வந்து இஸ் நாட் எ கிங் மேக்கர், ஹி இஸ் த கிங் அப்படிங்கிறார். அவர் ஒன்றும் அரசரை உருவாக அவர் தான் அரசர் என்றெல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் கூட தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பொறுத்தவரைக்கும் முழுசா அப்படி நம்பிவிட முடியாது என்கிற அந்த மனநிலையில் அதிமுக தலைமை இருக்கிறது.
எனவே வேற யாரும் வந்து உருவிட்டு போயிடக்கூடாது அல்லது இவர்கள் விலை போய்விடக் கூடாது என்கின்ற ஒரு கட்சி தலைமைக்கு அந்த கவலை இருக்கும். அது ஏன்னா அப்படிப்பட்ட சூழல் இருக்கு, நம்பகமான சூழல் இல்லை. எல்லாம் கொள்கை சார்ந்து சித்தாந்தம் சார்ந்து இவர்களாம் ஒன்றுபட்ட இயக்கம் இல்லையே, ஒரு கட்சி இல்லையே. அந்த சூழலுக்கு ஏற்ப எதிர சில தேவைகளை மனதில் வைத்துக் கொண்டு இதுல இருந்தா இந்தந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதற்கான அந்த கணக்குகளோடு வந்தவர்கள் தானே. நமக்கு தெரியும் என்ன மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இன்னும் வெளியில பேட்டி வேணா கொடுக்கலாம், உண்மை என்று நமக்கு தெரியும்ல. அப்ப அதற்கான வாய்ப்பு அடைபடுகிற போது இந்த 5 ஆண்டு சும்மா இருந்துட்டோம், அடுத்த 5 ஆண்டுக்காவது வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்தது கையில கையை விட்டு போய்விட்டது என்று சொல்கிற போது அதுல சில பேர் வேற மாதிரியான முடிவுகள் எடுக்கக்கூடும் என்பதால் அதை பற்றிய சந்தேகங்கள் தலைமைக்கு இருக்கிறது. ஆகவேதான் கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு கண்காணிப்பு வளையத்திற்கு வைத்திருக்கிறார்கள் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்படியான ஒரு இக்கட்டான சூழல்ல தாவிக பிஜேபி உள்ளே வந்துவிடக்கூடாது என்று தாவிகாவுக்கு விசிகாவோ சிபிஎம்ஓ சிபிஐயோ ஆதரவு கொடுக்கும் நிலைப்பாடை ஆதரவு கொடுத்தால் என்ன ஆகுங்கிறத எப்படி பாக்குறது? விஜய் நம்பி ஆதரவு கொடுக்கலாமா அல்லது வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாமா? இந்த சிபிஐ சிபிஎம் விசிகாவோட நிலைப்பாடுகள் என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கு? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த தயக்கத்திலையும் பொருள் இருக்கிறது என்று புரிகிறது. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் உடனடியாக முடிவெடுத்து விட்டார்கள். அதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் அவர்களும் தொடர்ந்து ஆட்சியிலே பங்கு என்பதை கேட்டு வந்தவர்கள், திமுக தலைமை அதை மறுத்தும் வந்திருக்கிறது. அந்த நிலைமையில இப்படி ஒரு சூழல் உருவாகிற போது அந்த நீண்ட காலமாக இந்த கோரிக்கையை வலியுறுத்திக் கொண்டிருக்கின்ற அவருடைய கட்சி அணியினரை அவர்களை கொஞ்சம் சமாதானப்படுத்துவதற்கு இந்த ஏற்பாடுகள், இந்த முடிவு உதவும் என்று கூட எடுத்துக்கலாம் அமைப்புக்குள்ள. இன்னொரு பக்கம் அவர்கள் சொல்வதற்கான அந்த காரணங்களை நியாயம் இருக்கிறது. என்னவென்றால் தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில பிஜேபி அந்த அதிமுகவை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய ஆளுமையை, தங்களுடைய ஆதிக்கத்தை, தங்களுடைய ஊடுருவலை நடத்துவதற்கு பிஜேபி முயல்கிறோம் அப்படிங்கிற சூழல்ல அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு துரும்பு கிடைத்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனா அந்த வகையில ஒரு வியூக நோக்கமாக காங்கிரஸ் இந்த முடிவை எடுத்திருந்தால் அதுதான் அப்படித்தான் சொல்கிறார்கள். அதுல உண்மை இருக்கும் என்றால் அது வரவேற்கத்தக்க முடிவு என்றுதான் நான் பார்க்கிறேன். அதே போல இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்க தயக்கம் என்னவென்றால், இந்த தேர்தல் பரப்புரைகளிலே கூட பார்த்தோம், விஜய் அவர்கள் வெளிப்படையாக திமுகவை தாக்கி பேசிய அளவுக்கு ஒன்றிய அரசையோ அவருடைய நடவடிக்கைகளையோ விமர்சிக்கவே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது. அவ்வப்போது கூட்டங்கள்ல நம்முடைய கொள்கை எதிரியை விட்டு விடுவோமா அப்படின்னு கேட்பார். உடனே அவன் தொண்டா மாட்டோவும் படிப்பார். அவனு அடுத்த சப்ஜெக்ட் போடுவார். அவ்வளவுதான். பிஜேபி பற்றி அவருடைய விமர்சனம் என்பது அந்த அளவோடு சரி. சில முக்கியமான 1-2 நடவடிக்கை இருக்கும்போது எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு, இந்த உதாரணமா இந்த தொகுதி மறுவரையறை அதற்கான சட்டம் என்று வந்த போது நாடே எதிர்க்கிறது, நாட்டில் உள்ள அத்தனை கட்சி இருக்கும் போது நம்ம சும்மா இருக்கக்கூடாது போல இருக்குன்னு அதுக்கப்புறம் விஜய்கிட்ட இருந்தும் இதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு வருது. என்ன அப்ப அவருடைய அந்த கொள்கை நிலைப்பாடுகள் என்ன? பல்வேறு விஷயங்கள், திருப்பரங்குன்றம் பிரச்சனையில இருந்து இன்னும் பல விஷயங்கள்ல அவர் என்ன நிலைப்பாடு எடுத்தார், தன்னுடைய கண்டன குரலை எங்கே பதிவு செய்தார் என்கிற போது இவர்களுக்கு கூடுதல் இன்னும் சொல்ல போனா ஒரு கொள்கை லட்சிய பிடிப்போடு இருக்கின்ற இயக்கங்கள். எனவே அவர்களுக்கு இந்த ஐயம் வருவது என்பது மிக இயல்பானது. அந்த ஐயத்தை தெளிவுபடுத்த வேண்டியது, நான் அப்படிலாம் இல்லை, நான் உறுதி அளிக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய பொறுப்புல அவர் இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அவர் தன்னுடைய கடிதம் கொடுத்திருக்கிறார்னு சொல்றாங்க. தன்னுடைய அடுத்தடுத்த மட்டத்தில் இருப்பவர்கள் மூலமாக தகவல் அனுப்புகிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், அவருக்கு உண்மையிலே ஒரு மாற்று ஆட்சியை அமைக்க வேண்டும். அது இந்த தமிழகத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல, வேற ஒரு பாரம்பரியம் இல்லை. மத நல்லிணக்கம் என்கிற உயர்ந்த பாரம்பரியம். என்ன அறியும் சிவனும் ஒண்ணு, இது அறியாதன் வாயில மண்ணு என்று சொன்ன பாரம்பரியம். அது என்ன அர்த்தம்? நீ சிவனை கும்பிட்டு போ, அரியை கும்பிட்டு போ, எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. இது புரிஞ்சுக்கலன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம அதை அல்லாவோட சேர்த்துக்கலாம், கர்த்தரோட சேர்த்துக்கலாம் இல்லையா? அப்படிப்பட்ட மகத்தான பாரம்பரியத்தை உள்ள மண். அதனாலதான் இங்க பெரியார் வெற்றி பெறவே முடிஞ்சது.
பெரியார் வந்து இந்த மாற்று கருத்துல சொல்லல, அவருக்கான ஒரு விளை நிலம் இங்க இருந்தது, வளமான நிலம். ஏன்னா நம்ம சங்க இலக்கியங்கள் அதுக்கான சான்றுகள் இருக்கின்றன, வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட மகத்தான பாரம்பரியத்திற்கு இடையூறாக ஒரு அச்சுறுத்தல் வருகிறது என்கிற போது அந்த அச்சுறுத்தலை புரிந்து கொண்டு அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், அடிபணிய மாட்டேன் என்றால் பல்வேறு விஷயங்கள், பல்வேறு கரூர் பிரச்சனையை அவர் கையில் எடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. வேறு இவர் சம்பந்த தொடர்பான திரைத்துறையில இருந்தவர் என்பதால் வேறு சில பிரச்சனைகள் கூட இருந்திருக்கலாம். அவருடைய நிதி நிர்வாகம் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் ஏதாவது குறுக்கீடுகள் செய்யலாம். அவர்களுக்கு என்று ஏஜென்சிகள்லாம் இருக்காங்க, அந்த ஏஜென்சிகள் மூலமாக கூட நெருக்கடிகள் கெடுபிடிகள்லாம் கொடுக்கலாம். ஆனால் எது வந்தாலும் நான் அடிபணிய மாட்டேன், எனக்கு தமிழக நலன் முக்கியம், தமிழகத்தின் இந்த பாரம்பரியத்தை பாதுகாப்பது முக்கியம் என்று வெளிப்படையாக அறிவிக்கட்டும். வெளிப்படையாக அறிவித்தால் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதில் தயக்கம் இல்லாமல் ஜனநாயக சக்திகள், மதச்சார்பற்ற சக்திகள் முன் வருவார்கள். அப்படி அறிவிக்காதனால்தான் IUML வந்து நாங்க ஆதரவு தரவில்லை என்று அவர்கள் வெளிப்படையாக அறிவித்து விட்டார். அது போல இந்த கட்சிகளை இந்த 3 கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இங்க அப்படி அறிவிக்கிறாரா இல்லையா பார்ப்போம், தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்துகிறாரா இல்லையா என்று பார்க்கிறோம். ஆக இப்பொழுது ஊடகங்கள் பால் இஸ் இன் நவ் VCK அண்ட் கம்யூனிஸ்ட் கோர்ட் என்று சொல்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் பக்கமும் விடுதலை சிறுத்தைகள் பக்கமும் பந்து திருப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலே பந்து விஜய் கையில இருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட அரசியல் நிலைப்பாட்டை, கொள்கை நிலைப்பாட்டை எடுக்கிறார், இந்த கணம் இது. அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லை, இந்த கணத்துல அவர் அறிவிக்க வேண்டும், நான் இந்த பக்கம் இருக்கிறேன் என்று. அப்படி அறிவித்தால் அவருக்கு கட்சிக்கு நல்லதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த தமிழகத்துக்கு நல்லது. அவர் என்ன செய்ய முடிவெடுக்க போறாரு என்பதைத்தான் அடுத்தடுத்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு தூசிநிலை என்று சொல்லலாம். வரலாறு அதாவது 1952-2006 பிறகு இது முற்றிலும் வேறு விதமாக இருக்கிறது. உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்களாம் அதை வேறு வகையில் கணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், உள்ளதை உள்ளபடி பேசியிருக்கிறீர்கள். உங்கள் விமர்சனங்களையும் உங்கள் அரசியல் பார்வையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த கூர்மையான விவாத சூழலில் அறக்கலத்துக்காக நேரம் ஒதுக்கி நல்ல இப்படி ஒரு வாய்ப்பை மூலமாக மக்களிடம் இந்த கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு வாய்ப்பளித்தமைக்காக உங்களுக்கும் அந்த குழுவிற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.